அன்பு இறை மக்களே, திருச்சி மறை மாவட்டத்தில் கோலாகலமாக நடைபெற்ற மாதா தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ் தலைமையில் அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர், 2000த்திற்கும் மேற்பட்ட இறை மக்கள் கலந்து கொண்ட இம்மாபெரும் நிகழ்வின் சிறப்பு கண்ணோட்டம் வருகின்ற 4/2/2024 ஞாயிறு மாலை 6 மணிக்கு நமது மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. காண காத்திருங்கள். வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள், வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் இணைந்திட ஓடுங்கள், ஓடுங்கள். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள், வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் இணைந்திட ஓடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் கடந்த நாள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பலியாக இப்பலியை நாம் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அவர் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் அவருக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள ஆற்றல் வேண்டி இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் இன்றும் என்றும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உலகப் போக்குப்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரவேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவீராக. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீ. செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே
வருகின்றன. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர், ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியராக்குவதும் உமது கையில் உள்ளன. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வசனங்கள் 7-13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்தார். அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த அகிலத்தில் வாழ்ந்தபோது 3 ஆண்டுகள் இந்த அகிலத்தில் நகர் நகராக வீதி வீதியாக அவர் சுற்றித் திரிந்தார். காணுகிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்தார். கிட்டிய வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பின்தொடர்ந்தவர்கள் பலர் உண்டு. ஆனால் சிலரை அவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவர் அழைத்த ஒவ்வொருவரும் தகுதி உடையவர்களா என்ற கேள்வியை எழுப்புகிற போது தகுதியற்ற நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை தகுதி உள்ளவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகின்றார். கடலில் வலை வீசி கொண்டிருந்தவரையும் அவர் தனது பணிக்கென அழைத்தார். சுங்கச்சாவடியில் அமர்ந்து வரியை வசூலித்து கொண்டிருந்த நபரையும் அவர் தன் பணிக்கென அழைத்தார். தீவிரவாதி என சமூகத்தால் முத்திரை குட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்த நபரையும் அவர் அழைத்தார். அவர் அழைத்த போது மதத்தையோ இனத்தையோ மொழியையோ பார்த்து அவர் அழைக்கவில்லை. மாறாக காணுகிற நபர்களை எல்லாம் கடவுளின் பணியை செய்வதற்கான ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று அவரது பின்னே அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தவர்களை தகுதி உடையவர்களாக மாற்றி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அகிலத்தில் உள்ள பல இடங்களுக்கு சென்று பணியை ஆற்ற வேண்டும், அதற்கு தயாரிக்கின்ற வகையில் தான் இருந்த இடத்தில் அவர்களை இருவராக பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்து ஆண்டவருக்குரிய வார்த்தைகளை அறிவிக்க அவர்களை அனுப்பினார். சென்றவர்கள் கடவுளின் துணையோடு செல்ல வேண்டும். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு மத்தியில் இந்த உலகத்தின் செல்வங்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக தங்கள் வாழ்வை அவர்கள் அமைத்துவிடக் கூடாது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்த அகிலத்தில் உள்ள செல்வங்களை நம்பி நீங்கள் செல்ல வேண்டாம், உங்களை அனுப்புகிற நான் ஆண்டவராகிய கடவுளை நம்பி இருக்கின்றேன், அந்த கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அகிலத்தில் உள்ள பல இடங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களை அன்று தானிருந்த பகுதிகளில் அனுப்பி வைத்தார். அப்படி சென்றவர்கள் மனம் மாறுவதற்கான அழைப்பை கொடுத்தார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு பலரும் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டார்கள். தாங்கள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததன் அடிப்படையில் தங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்கள் இந்த அகிலத்தில் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக, கடவுளை மட்டும் இறுக பற்றி பிடித்து கொண்ட மனிதர்களாக, கடவுளை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க தவறிபோன மனித இனம் தன் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வதற்கான அழைப்பை கொடுக்கின்ற வகையில் தங்கள் வாழ்வை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இயேசு அன்று சீடர்களை அனுப்பியது போல இன்று உங்களையும் என்னையும் அவரது பணியை செய்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். அனுதினமும் திருப்பலியில் பங்கெடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இணையதளத்தின் வழியாக இத்தகைய பலிகளை கண்டுகொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அலைபேசியில் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரின் வார்த்தைகள் வாழ்வு தரக்கூடியவை. அது நமது வாழ்வை மாற்றுவதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாக, இயேசுவின் சீடர்களைப் போல நீங்களும் நானும் இந்த உலகத்தின் இச்சைகளை புறம் தள்ளிவிட்டு, உலக செல்வங்களின் மீது நாட்டம் கொள்வதை புறம் தள்ளிவிட்டு, கடவுள் மீதான நம்பிக்கையில் இந்த சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் நன்மைத்தனத்தை எடுத்துரைப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். 2000 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நமது முன்னோடியாக கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் வாழ்வும் ஒன்றிணைந்த ஒன்றாக இருந்தது. இந்த இயேசுவை போலவே நீங்களும் நானும் இருக்கப்படுகின்றோம். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த இறைவனுடைய வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாக நமது வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும்.
வாழ்வில் எத்தகைய இடர்பாடுகள் வந்தாலும், எத்தகைய ஏற்றங்களை சந்தித்தாலும், எத்தனை தாழ்வுக்கு சென்றாலும் இந்த இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்ட ஒரு மனிதனை குறித்துத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது என்ற மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக, கடவுளின் விருப்பத்திற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கின்ற ஒரு நபராக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். தன்னுடைய சொந்த மகனாலேயே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்ற நிலை வருகின்ற போதும் கூட கடவுள் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக இறைவன் அவரை ஆசிர்வதித்தார். அவர் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளுவதற்கு முன்பாக தன்னுடைய மகனுக்கு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும், கடவுள் உன்னிடத்தில் அதிகாரங்களை கொடுக்கிறார், எனக்கு பின்னாக உன்னை அரியணையில் அமரச் செய்கிறார் என்றால் அந்த கடவுள் உன்னை நம்புகிறார். அந்த கடவுளின் மீதான நம்பிக்கையில் நீயும் நிலைத்திருக்க வேண்டும். உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற ஒரு வாழ்வை நீ முன்மொழிய வேண்டும் என தன்னுடைய மகனுக்கு இறுதி ஆசிகளை வழங்குவதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகங்களின் அடிப்படையில் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். பல மனிதர்களின் வழியாகவும், அலைபேசி வழியாகவும், விவிலியத்தின் வழியாகவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பார்ப்பவர்களாகவும் கேட்பவர்களுமாக மட்டும் நாம் இருந்து விடாமல், பார்க்கின்ற கேட்கின்ற இந்த வார்த்தைகளை இதயத்தில் இருத்தி நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ளுவோம். இயேசு பலரை தன் பணிக்கென அழைத்தார். அழைக்கப்பட்டவர்கள் அவரோடு வந்தார்கள், தங்கினார்கள், உடன் பயணித்தார்கள். பல நேரங்களில் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்கிற போதெல்லாம் நம்பி வந்த இந்த ஆண்டவர் இயேசுவை விட தங்களுடைய நம்பிக்கை தளர்வுற்றிருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம்பிக்கை தளர்வுற்ற போதெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கான அழைப்பை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த இயேசுவின் வார்த்தைக்கு கவனத்தோடு செவி கொடுத்து தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டார்கள். அதன் விளைவாக இயேசுவின் பணியை செய்வதற்கு பல பகுதிகளுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். கடவுளின் துணையோடு பலவிதமான அரும் அடையாளங்களை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களைப் போலவே நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கவனத்தோடு செவி கொடுப்போம். இந்த வார்த்தைகளை வெறுமன பார்த்துவிட்டும் கேட்டுவிட்டும் நகர்ந்து விடாமல் இந்த வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி சிந்திப்போம். சிந்தித்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்போம். ஆழமான நம்பிக்கையை நம்முள் விதைத்து கொண்டவர்களாக இந்த இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் நமது செயல்கள் மூலமாக இந்த அகிலத்தில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்து கொண்டு நம்மோடு இருக்கின்ற பலருக்கு நல்லதொரு முன்மாதிரிகளாக திகழ அழைக்கப்படுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த இயேசுவின் வார்த்தையும் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது போல உங்களுடைய என்னுடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை இந்த இறைவன் நமக்கு தர வேண்டும் என்ற ஒற்றை மன்றாட்டை இதயத்தில் சுமந்தவர்களாக இன்னும் நம்பிக்கையில் ஆளப்பட ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இப்பலியில் இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என்
பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இப்பலியை இணைய வழியில் கண்டு ஜெபிக்கிற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம்மீதான நம்பிக்கையில் அவர்கள் ஆளப்படவும் உமக்குரிய காரியங்களை ஆர்வத்துடன் செய்வதற்கான ஆற்றலை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரோடும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அப்பத்தின் வடிவில் நம்முள் எழுந்தருளிய இறைவன் எந்நாளும் நம்மோடு இருக்கின்றார். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, காக்கின்ற தேவனாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் நீங்காத நிழலாக நம்மோடு உடனிருந்து வழி நடத்துகின்றார். வார்த்தையின் வடிவில் நம்மோடு இருக்கின்ற இந்த இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். வளம் பெருமே நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெருமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று. வார்த்தையான இறைவன் தன் வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவரை பற்றி அடுதினமும் அடுத்தவருக்கு அறிவிக்கின்ற நபர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இந்த இனிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் அவரது வார்த்தைகளை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவரிடம் புகழ்ந்து பாடிடுவோம். தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வழிமயிலே, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வழிமயிலே, பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே தேவனே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே.
வலம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வலம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளில் நமது நம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டவர்களாக, நம்மிடம் இருக்கின்ற தீமைகளை அகற்றிவிட்டு இந்த இறைவனை மட்டும் இதயத்தில் சுமந்தவர்களாக, அவர் கொடுத்த இந்த இனிய நாளில் காணுகிற உறவுகளுக்கெல்லாம் இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்கின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொண்டு, நம் சொல்லும் செயலும் இணைந்த ஒரு வாழ்வாக நமது வாழ்வை இன்றைய நாளில் அமைத்துக் கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டிடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள்வரங்கள் இன்று தேடினோ, உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோ. எண்ணிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அல்வரங்கள் இன்று தேடினோ, உந்தன் அல்வரங்கள் இன்று தேடினோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும்
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.